தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வேர்த்து கொட்டுது. பயத்தினால் அப்படியே வேர்த்து கொட்டுது. கட்சி படுத்து துடைக்கிறாப்புல, வாய் உளர்றாப்புல. அவர் சொல்கிறாப்புல, செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு வந்துச்சு, எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறாப்புல. என்ன கிடைக்கல? 7 நாள் ரைடு நடந்துச்சு, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, பணங்கள் கைப்பற்றப்பட்டது, தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டது, எதுவுமே கிடைக்கலன்றீங்க. மக்களை முட்டாளாக்க பார்க்குறீங்களா? அடுத்து பொன்முடி வீட்டில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறீங்க. பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது, எதுவுமே கிடைக்கலன்றீங்க. 42 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வைப்பு தொகையாக வச்சுருக்காரு, அது கிடச்சிருக்கு. 2 வெளிநாட்டு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 10 லட்ச ரூபா வெளிநாட்டு கரன்சி கைப்பற்றப்பட்டிருக்கு. கிலோ கணக்கில் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை ரைடில் தான் இது கைப்பற்றப்பட்டிருக்கு. எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறீங்க? என் வீட்டுக்கு வா, உதயநிதி வீட்டில் அடுத்து ரைடு அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைவர் சொல்கிறாரு அப்படின்றாங்க. அம்மா, அடுத்து உங்கள் வீட்டில் தான் ரைடு, அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் சோதனை நடத்த போகிறாங்க. என் வீட்டுக்கு வா, நான் அட்ரஸ் தரேன்னு சொல்கிறீங்க. தாராளமாக அட்ரஸ் கொடுங்க. எந்த வீட்டு அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு தான் வீடு, நிறைய வீடு இருக்கேன், எந்த வீட்டு அட்ரஸ் தர போகிறீங்க? அடுத்து என்ன சொல்கிறீங்க? நான் கலைஞர் பேரன். ஆமாம், நீங்கள் கருணாநிதி பேரன் தான். யார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கருணாநிதி பேரன் தான். தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயின்னு சொன்னாங்க. உங்கள் தாத்தா கோடியாக கொள்ளையடிச்சாரு. நீங்கள் ஒரே வருஷத்தில் 30,000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கீங்க. அதை பிடிஆரே சொல்லிட்டாப்புல. நீங்கள் சொல்கிறீங்க நான் கலைஞர் பேரன் அப்படின்றீங்க. ஆமாம், கலைஞருக்கு 3 வீடு, உங்களுக்கு எத்தனை வீடு சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறீங்க? நான் ஸ்டாலின் மகன். ஆமாம், ஸ்டாலின் மகன் தான். அவரை மாதிரி நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக தானே இருக்கீங்க, ஸ்டாலின் மாதிரியே. அடுத்து என்ன சொல்கிறீங்க? நாங்கள் மோடியை பார்த்தும் பயம் இல்லை, ஈடியை பார்த்தும் பயம் இல்லைன்றீங்க. நீங்கள் எதுக்கு தான் பயந்தீங்க? மோடியை பார்த்தும் பயப்பட வேண்டாம், ஈடியை பார்த்தும் பயப்பட வேண்டாம், மக்களுக்காவது பயப்படுங்க. நீங்கள் மக்களுக்கு கூட பயப்படலை, அதனால தானே இப்படி கோடியாக கொள்ளையடிக்கிறீங்க. மோடியை பார்த்தும் பயப்படலை, ஈடியை பார்த்தும் பயப்படலை. ஆனால் லேடியை பார்த்து பயந்தீங்கல்ல, அயன் லேடி ஜெயலலிதாவை பார்த்து பயந்தீங்கல்ல, துண்டை காணம் துணியை காணம் ஓடினீங்கல்ல. நள்ளிரவில் அந்த அம்மா உங்களை எப்படி தூக்கி உள்ளே வச்சிச்சு, எப்படி பயந்து ஓடி ஒளிஞ்சீங்க, பெங்களூருக்கு பறந்தீங்க, அதெல்லாம் மறக்கலை. அடுத்து என்ன சொல்கிறீங்க? சொல்லிட்டு வா, நான் டூரில் இருப்பேன்றீங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரும்போது இவங்க சொல்லிட்டு வருவாங்களாம், அதனால் டூரில் இருப்பாராம். ஆமாம், நீங்கள் டூரு, பார்ட்டி, ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சுற்றலாம் செய்வீங்க. ஏன்னா நீங்கள் விளையாட்டு பிள்ளை, அதனால தான் உங்களை விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காங்க. நீங்கள் எப்போதும் பிஸியாக இருப்பீங்க. அரசியலில் நீங்கள் அமுல் பேபி, நீங்கள் கத்துக்குட்டி, முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க? என்னுடைய கிளை செயலாளரை கூட நீ மிரட்ட முடியாது, அமலாக்கத்துறை கிளை செயலாளரை கூட நீங்கள் மிரட்ட முடியாது, அச்சுறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கிளை செயலாளர், எங்கள் கட்சியோட கிளை செயலாளரை கூட நீங்கள் பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் கூட அப்படியே திமுகவுடைய கொள்கைக்காக வேண்டி இருக்காங்கல்ல. ஹோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் தாங்க உங்கள் கட்சியில் தொண்டர்கள் இருக்காங்க. எவன் கொள்கைக்காண்டி இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க, பேசும்போது பார்த்தா அப்படியே வேர்த்து ஒழுகுது, துணி எடுத்து துடைக்கிறீங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நாங்கள் அமலாக்கத்துறைக்கும் பயப்பட மாட்டோம், பிஜேபிக்கு பயப்பட மாட்டோம், மத்திய அரசுக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ யாருக்கோ பயப்படுறேன்னு அர்த்தம். நீ எதுக்கோ பயப்படுற, எங்கேயோ பயப்படுற, அதனால தான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீ அப்படி சொல்கிற. சொல்லும் போதே வேர்த்து விழுகுது. அமலாக்கத்துறைன்னு சொல்லி பேச்சு எடுத்துடனே கட்சி படுத்து மூஞ்ச தொடங்குறீங்க. தொட நடுங்குது. ஏன்பா தொட நடுங்குது? ஏன் தொட நடுங்குது?